ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீபம் முன்னிட்டு எங்கள் வீட்டில் செஞ்ச சின்ன பூஜையை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அழகாக ஒரு கோலம் போட்டு முடித்தாச்சு. கோலம் போட்டதுமே விளக்கு ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் திரியை நம்ம ரொம்ப நேரம் எரியணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அதில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா தான். ஒரு மோல்டு வச்சு ரெடி பண்ணாங்க. நம்ம வீட்டில் மோல்டு இல்லாதனால நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பஞ்சை இந்த பூண்டு திரி மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த திரிக்காக அந்த ஃபஸ்ட்டில் அந்த முனையில் எண்ணெயை வச்சு நம்ம தடவி வச்சிடணும். அதுக்கப்புறம் கோலத்தில் வைக்கிற அந்த அகல் விளக்கு ரொம்ப நேரம் எரியணும், காற்று மழை எது வந்தாலும் அணையாமல் எரியணும். அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. என்ன டிப்ஸுனால், ஒரு பவுலில் மெழுகுவத்தி இந்த ஒரு துண்டாக கட் பண்ணிக்கணும். இது நாங்கள் செஞ்சது அப்படியே வச்சு செஞ்சோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஒரு தண்ணியை காய வச்சுட்டு அதை ஒரு பவுலில் வச்சுட்டு அதை வச்சு மெல்ட் பண்ணணும். மெல்ட் ஆனதுமே கொஞ்சம் வாசனையாக இருக்கணும். அதுக்காக பச்சை கற்பூரமும் அது கூட வீட்டில் இருந்த சாம்பிராணி தூளும் நான் ஆட் பண்ணேன். அதனால் அது கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப நேரம் நல்லாவே எரிஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மோல்டில் அதை எடுத்து திரி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த திரியை தான் கோலத்தில் வச்சுருந்தோம். அது மெழுகு ஆட் பண்ணதுனால ரொம்ப நேரமே நல்லாவே பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்தது. காற்றடிச்சா கூட அணையாமல் அளவுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் நல்லா ஜெகஜோதியாக எரிஞ்சது. நீங்களும் ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லா விளக்குகளும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஜோதி டிவிலையும் திருவண்ணாமலையில் நடந்த அந்த தீபத்தை பார்த்துட்டு தான் நம்ம எப்போவுமே வீட்லேயும் விளக்கு ஏற்றுவோம். முதல்லவே வெளியே இருந்து தான் நம்ம விளக்கு ஏற்றிட்டு போனோம். கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலத்தில் நடுவில் ஒன்றும் அதை சுற்றியும் 6 விளக்குகள் வச்சுருந்தோம். 6 விளக்குகளுக்குமே நம்ம வீட்டில் ரெடி பண்ண அந்த பஞ்சு திரி விளக்கை போட்டு வந்தோம். ரொம்ப நேரம் நல்லாவே நின்று எரிஞ்சது. எந்த மழையும் வரல, காற்றும் இல்லை, நல்லாவே எரிஞ்சது. அப்புறம் படிக்கட்டுலேயும் சின்ன பாப்பா நான் ஏற்றுறேன்னு சொன்னாங்க. சரி ஏற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்து விளக்குகள்லாம் ஏற்ற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளே சின்ன ரங்கோலி போட்டுட்டு அங்கேயும் அகல் விளக்கால் ஏற்றிட்டோம். மொத்தமே 27 நட்சத்திரங்களுக்கு உகந்த நம்ம வீடு ஃபுல்லாகவே 27, அதுக்கு மேலே நம்ம வைக்கலாம். அதனால் நான் ஃபுல்லாகவே 30 அகல் விளக்குகளை ரெடி பண்ணி ஏற்றினேன். நிலைவாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே, அதுக்கப்புறம் நிலைவாசலில், பூஜை ரூமில், மாடி மேலே எல்லா விளக்குகளும் சேர்த்து நான் ஒரு 30 விளக்கு ஏற்றி இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடி முடித்தோம். பிரசாதமாக ஸ்கூல் போயிட்டு வந்ததுனால ஒரு சின்ன பவுலில் கேசரி செஞ்சு நல்லபடியாக முடித்தோம். அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சுட்டு நானும் சின்ன பாப்பா ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். வீட்டாண்ட ஒரு சிவன் கோவில் இருக்குது, அம்மன் கோவில் இருக்குது, முருகர் கோவிலும் இருக்குது. இன்றைக்கி 3 பண்டிகைக்கு உகந்த நாள். அதனால் 3 கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். சிவன் கோவிலுக்கு தரிசனம் முடிச்சுட்டு வர வழியில் முருகர் ஊர்வலமாக வந்துட்டு இருந்தார். அதையும் நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு பக்கத்துலேயே வெள்ளிக்கிழமைனா ரொம்ப விசேஷமான அம்மன் கோவில் இருக்குது. மாசுபட அம்மன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். வெள்ளிக்கிழமையில் தவறாமல் இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோம். எப்போவுமே அங்கே வெள்ளி அலங்காரம், தங்க அலங்காரத்தில் தான் அம்மன் ஜொலிப்பாங்க. இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்படியே அம்மன் அப்படியே ஜெகஜோதியாக மின்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். கண்டிப்பாக குடியாத்தில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு என்னோட பூஜையை நல்லபடியாக முடிஞ்சது. இதே போல் எல்லா வருஷமுமே நம்ம வீட்டில்
விளக்கேற்றி நம்ம அம்மனுக்கும் சிவனுக்கும் முருகரும் வழிபடும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மார்கழி மாதத்துலேயும் 30 நாளும் தவறாமல் ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக கோலங்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய கோலமும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது முருகர் கோவில்.